ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கமல் சார் நேற்று வந்து மக்கள் நீதி மையத்துடைய 7வது துவக்க விழா ஆண்டு. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசினார். இதை சித்தரிக்கும் வகையில், அதாவது கரெக்டாக சித்தரித்தாலும் பரவாயில்ல, தவறாக சித்தரிக்கும் வகையில் நியூஸ் தமிழ் வந்து ஒரு எச்ச வேலை வந்து பார்த்துருக்கானுங்க. அதாவது கமல் சார் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி யோசியில் வந்து பேசுன மாதிரி இருக்குது. நம்ம ஒன்று கேட்டால் நம்மளை அசராக்கிற அளவுக்கு பதில் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தொகுப்பு மாதிரி போட்டிருக்காங்க. அதற்கு வந்து நீங்கள் டார்ச் லைட் சின்னம் வந்து எதுக்கு ஒதுக்கியிருக்காங்க, அந்த மாதிரி கூட்டணி இருந்தாலும் டார்ச் லைட்டில் போட்டுட்டீங்களான்னு கேட்டதுக்கு, டார்ச் லைட் எங்களுக்கு வந்ததே பெரிய விஷயங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. அப்புறம் வந்து விஜய் கூட வந்து கூட்டணி போவீங்களான்னு கேட்டதுக்கு, அவர் நான் தான் வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி குதர்க்கமாக பதில் சொன்னது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறானுங்க. அதாவது ஒன்று அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா ப்ராப்பராக போய் படிங்கடா ஒன்று அவருடைய புரிதல் வந்து இல்லை அப்படின்னா அவரை பற்றி பேசாமச்சு இருங்க. உங்களுக்கு புரியல அப்படின்றதற்காக மக்கள்கிட்ட கமல் சார் பேசுறது வந்து புரியாமல் இருக்கும், புரியாது அப்படின்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பிம்பங்கள் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதில் ரொம்ப தெளிவாக வந்து பேசிட்டார். இன்னும் சொல்லப்போனால் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாரு. முழு அரசியல்வாதின்னு ஒருத்தரும் கிடையாதுடா, சரியா, ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கடா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையின் உச்சத்தில் இருந்தது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இதில் வந்து கிழிச்செடுக்கிறாங்களாம் கமல் சாரை. ஆக்சுவலாக கிழிந்து போனது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் தமிழ் தான். ஏன்னா நியூஸ் தமிழ் எப்பயுமே கமல் சார் கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிடைச்சா போதும் பிச்சை எடுத்து திங்கிறதுல அவங்க தான் முதல் 1ஆம் நம்பர் டுபாக்கூர், சரியா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது வந்து பெரிய ஒரு நியாயம் கிடையாது. அதை நியாயப்படுத்தவும் நம்ம வந்து முடியாது. நீங்கள் போய் இதை தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் வந்து கரெக்டாக பேசுங்க, அவர் பேசுனது வந்து புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி. அவங்க புரிந்து கொள்ளாததுனால தான் அறவேக்காரமாக இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அடுத்து கமல் சாருக்கு எதிராக போராட்டமாக பயங்கரமாக வந்து போராட்டம் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸு. அமரன் திரைப்படம் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்கள் ஜனநாயகம் கட்சி வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அமரன் படம் வந்து முஸ்லீம்களை கேவலப்படுத்தும் வகையில் இருக்குது, தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. ஸோ அது வந்து கமல் சார் ப்ரொடக்ஷன் இருக்கனால அவருடைய உருவப்படத்தை வந்து எரித்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல பண்ணால் பரவாயில்ல, போராட்டம் கிட்டத்தட்ட நிறைய இடத்துல வந்து 4 இடங்கள் 5 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடந்திருக்கு. ஸோ கைது செய்யணும் கமல் சார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. டே எதுக்குடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. படத்தை பாருங்கடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்லணும்னு தோணுது. ஏன்னா கமல் சார் வந்து விஸ்வரூபம் படத்தில் எடுத்துகிட்டு அதில் இஸ்லாமியர் ஹீரோவும் காட்டுவார், அந்த வில்லனும் வந்து இஸ்லாமியம் காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேலன்ஸாக தான் படம் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ உள்ளபடி சொல்லணும், ரியல் கதையை வந்து சொல்லணும் அப்படின்றதற்காக இந்த மாதிரி சில விஷயங்கள் வர்றதும் இவங்க அதை வச்சு பப்ளிசிட்டி தேடுறதும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ அது நான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்து சைதை துரைசாமி அவருடைய மகன் வந்து இறந்துருந்தார் விபத்தில். ஸோ அவரை போய் நேராக மீட் பண்ணி கமல் சார் வந்து இன்றைக்கி போய் ஃபுல்லாக பேசி ஆறுதல் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைத்த அப்டேட்டு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கேஎஃப்ஐயில் ஸ்டோரி செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமரன் படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி வந்து பேசியிருக்காரு. அதாவது சும்மாலாம் கிடையாதுங்க, ஒரு தடவை நீங்கள் பேசணும், ஒரு கதை சொல்லணும், அதுக்கடுத்து ரைட்டர்ஸ்னு ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்கள நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி கமல் சாரை கன்வின்ஸ் பண்ணணும். கமல் சார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை வேணாம் இன்னொரு கதை பண்ணணும்னு சொன்னார்னா அதையும் நம்ம பண்ணணும். கிட்டத்தட்ட ஆர்கேஎஃப்ஐ ஸ்டோரி செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதில் இந்த படம் வந்து செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசர்னால் இதை வந்து கரெக்டாக முடிக்கணும்டா, இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி என்றைக்குமே கமல் சார் பேசுனது கிடையாது. நல்ல ஸ்பேஸ் கொடுப்பாரு. ஒரு விஷயம் சொன்னார் அப்படின்னா, இது வரைக்கும் நான் படம் வந்து கமிட் ஆகிட்டு ஒரு வருஷம் மேலே ஷூட்டிங் போயிட்டுருக்கு, 3 தடவை தான் கால் பண்ணியிருப்பார், என்ன ஆச்சு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி நோயனோன்னு பேச மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருக்கார் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கிடைத்த அப்டேட்டு. ஸோ ஆர்கேஎஃப்ஐயில் ஸ்டோரி சொல்லணும்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்து தக் லைஃப்பில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தக் லைஃப்பில் ஐஸ்வர்யா லக்ஷ்மி வேறு லெவலில் தியாகம் பண்ணி கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா சம்பளம், 3 படங்கள் வந்து வேணாம்னு சொல்லிட்டு தக் லைஃப்பில் நடிக்கணும், கமல் சார் நடிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து வந்திருக்காங்க. ஸோ வேறு லெவல் டெடிக்கேஷன், அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். தக் லைஃப் படத்தில் ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்க பேர், சரியா. அடுத்து த்ரிஷா தக் லைஃபாக வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல் அப்படிங்கிறது தான். அப்படி என்னப்பா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, த்ரிஷா பொறுத்த வரைக்கும் இந்த ஏவி ராஜுன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேல ஒருத்தர் வந்து பேசியிருந்தார்ல தரக்குறைவாக, நீ ஒழுங்காக வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டெஃபமேஷன் நோட்டீஸே அனுப்பிச்சிட்டாங்க. என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னா, யூடியூப் சேனல்ஸில்
நியூஸ் சேனல்ஸில் எல்லாம் நீ உட்காந்து 24 மணி நேரத்துக்குள்ள உனக்கு டைம் மன்னிப்பு கேட்கணும் நீ பேசின விஷயத்துக்கு. சரியா? அப்படி கேட்கல அப்படின்னா உன் மேலே வந்து அடுத்தடுத்து கேஸ் வந்து பாயும் அப்படிங்கிறதையும் வந்து வார்னிங்காக கொடுத்துட்டாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த்ரிஷா. அதுவும் தக் லைஃப் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்து தக் லைஃப் லெட்டரில் தக் லைஃபாக ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. ஸோ வேற லெவல் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.